செய்தி. அதி கனமழை பெய்யும் 4 மாவட்ட தனியார் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தனியார் நிறுவனங்கள் அத்தியாவசிய பணியாளர்களை கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர் தனது அறிவுறுத்தலில் தெரிவித்திருக்கிறார். அதி கனமழை பெய்யும் 4 மாவட்ட தனியார் நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார். அத்தியாவசிய பணியாளர்களை கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கிறார், விவரங்கள்? வணக்கம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் வரலாறு காணாத கனமழையால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு தாழ்வான பகுதியில் மற்றும் குடியிருப்பு மற்றும் அலுவலகங்களுக்குள் தண்ணீரானது சென்றிருக்கிறது. இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் இருக்கும் பணியாளர்களை வைத்து வேலை பார்க்கும்படி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தொடர்மழையின் காரணமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கையை எடுத்து வருகிறது. அதன் அடிப்படையிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 4 அதிகாரிகள் நியமித்து அவர்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் தனியாரில் நாளை இயங்கும் இந்த 4 மாவட்ட அலுவலகங்கள் இருக்கும் பணியாளர்களை வைத்து பணியாற்ற வேண்டும் என்றும், மேலும் குறைந்த பணியாளர்களை வைத்து பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அதிக பாதிப்புள்ள பகுதிகளிலும் பணியாளர்களை மிகுந்த குறைவாக வைத்தே பணியாற்ற வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 4 மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் மழைநீரானது சாலைகளில் பெருக்கெடுத்து வெள்ளம் போல காட்சியளிப்பதால் போக்குவரத்து மிகுந்த சிரமத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல 4 மாவட்ட எல்லைகளிலும் இருக்கக்கூடிய வாகனங்கள் உள்ளே வர முடியாமல் ஆங்காங்கே சாலைகள் மிகப்பெரிய பழுதாகி தண்ணீரானது தேங்கி இருக்கும் சூழலில் தனியார் நிறுவனங்களுக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.